ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பு இருக்கலாம், வந்து பேசக்கூடியவர்களுக்கு சில சிறப்புகள் இருக்கலாம், இல்லை மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சில சிறப்பு இருக்கலாம், இல்லை நடத்தப்படக்கூடிய ஊருக்கு சிறப்பு இருக்கலாம், நடத்தப்படக்கூடிய மாவட்டத்துக்கு சிறப்பு இருக்கலாம். ஆனால் ஒரு நிகழ்வு நடைபெறுகிற ஒரு மேடைக்கு சிறப்பு இருக்க முடியுமா என்கிற அளவிற்கு இந்த மேடைக்கு ஐயா எல் கணேசன் அவர்களின் நினைவு மேடையாக அமைத்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக பொருத்தமான, நாம் போற்றப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா அன்றைக்கு மொழிப்போரிலே போர்ப்படை தளபதியாக நெஞ்சுரத்தோடு நின்றபோது பேரறிஞர் அண்ணாவிடம் கேட்டார்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டப்ப, எப்ப இந்த போராட்டம் முடிவடையும் என்று கேட்ட பொழுது அண்ணா சொன்னார், அது என் கையில் இல்லை, எல்ஜி கையில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புகழ்பெற்ற தலைவர், இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முதலாக இளந்தலைவர் என்று விழித்த தலைவர் ஐயா எல் கணேசன் அவர்கள். உள்ளபடியே ஒரத்தநாடு பகுதியில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பட்டதாரியை உருவாக்கிய ஐயா எல் கணேசன் அவர்களின் நினைவு மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக மிக பொருத்தமான ஒன்று. அந்த வகையிலே இந்த மேடைக்கு மட்டுமல்ல, இந்த மேடையில் வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விழாவினுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய மோகனா வீரமணி கல்வி அறக்கட்டளை என்பதற்குமே தனி சிறப்பு இருக்கிறது. என்னன்னு கேட்டா, மேடையில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, 2023 ஆனந்த விகடன் முதல்ல அந்த பேப்பர்ல தான் அந்த நியூஸை படிக்கிறேன். அந்த நியூஸ்ல என்ன வருதுன்னா, தஞ்சை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தோழர் பேசுகிறார். அவர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லலை, பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒரு ஃப்ளோவில் பேசுகிற மாதிரி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, இந்த போட்ட ரோட்டெல்லாம் நோண்டி குடிநீர் குழாய் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கங்க, அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது பெண்களை சற்று தரைக்குறைவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வருது. சரி, இந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு, என்ன எதிர்வினை ஆற்ற போகிறார்கள் என்று உற்று நோக்கி கொண்டே இருக்கிற பொழுது, உற்று பார்க்கிற பொழுது, எதிர்கட்சியிலிருந்து தான் எதிர்வினை வரல, எதிர்கட்சியிலிருந்து பேசுவதற்கு முன்பே அதே மேடையில் அமர்ந்து ஒரு பெண் மேயராக இருந்து குற்றம் புரிவது தன் சொந்த கட்சி நபர்களாகவே இருந்தாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய பெண்ணாக நான் இருப்பேன் என்று முதலாவது ஆளாக அவரை கண்டித்தவர் இந்த மேடையில் அமர்ந்த நம் தஞ்சை மாநகரத்தினுடைய துணை மேயர் அக்கா அஞ்சுகம் பூபதி அவர்கள். அதனால் தான் ஏறுகிற மேடையில் எல்லாம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தாலும் என்னுடைய தாய் வீடு திராவிடர் கழகம்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு சுயமரியாதை உணர்வை அவருக்கு திராவிட இயக்கம் ஊட்டி இருக்கிறது என்றால், இந்த திராவிடர் கழகமும் இந்த திராவிட இயக்கமும் செய்து கொண்டிருப்பது, செய்ய நினைப்பது அதுதான். அதனால தான் உலகத்தில் எத்தனையோ விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஐயா எல்ஜி அவர்களுடைய கொள்கை வாரிசாக தன்னுடைய கொள்கை முழக்கத்தை பதிவு செய்துவிட்டு சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் தோழர் இனியன் அமுதன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், உலகத்தில் எல்லா நாட்டிலையும் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மானத்தை செறிவூட்டுகிற விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது என்று சொன்னார். உள்ளபடியே அது நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, மக்களுக்கு விழா தேவை. எவ்வளோதான் கெடுபடியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் கொஞ்சம் கூடி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும்னா ஒரு விழா தேவை. அதுக்கு எத்தனையோ விழாவை கொண்டு வந்தாங்க. தீபாவளியை சொன்னாங்க, ஆயுத பூஜை சொன்னாங்க, எத்தனையோ விழாக்களை கொண்டு வந்தார்கள். எல்லா விழாக்களையும் திராவிட இயக்கம் நிராகரித்தது. அப்போ பொங்கல் விழாவை மட்டும் ஏங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டப்ப ஐயா தான் சொல்கிறாரு, இங்கே 195 விழுக்காடு பண்டிகைகளுக்கு மத ரீதியான அடையாளம் உண்டு, ஜாதி ரீதியான அடையாளம் உண்டு. உலகத்திலேயே ஒரு விழாவை
நீங்க என்ன நினைச்சாலும், எந்த கொம்ப நினைச்சாலும், ஜாதி ரீதியான மத ரீதியான புனை சுருட்டு கதைகளை ஒரு விழாவில் உள் நுழைக்க முடியாது என்று சொன்னால் அந்த விழாவிற்கு பெயர்தான் பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழா தமிழர்களின் விழாவாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் என்று சொன்னது இந்த திராவிட இயக்கம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆரிய பார்ப்பனர்களின் பிடியில் சங்கராந்தியாக இந்திர விழாவாக இருந்த இந்த விழாவை தகர்த்தெறிந்து தமிழர்களின் விழாவாக கொண்டாட செய்த இயக்கம் இந்த திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் தான் என்பதை இந்த மக்கள் மறந்துவிடக் கூடாது. 1949 தந்தை பெரியார் அவர்கள் வாழ்த்து செய்தி சொல்றாரு. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இந்த பெரியாரை தான் இன்னைக்கு மேடைக்கு மேடை, ஊருக்கு ஊர் மேடை போட்டு சில அரசியல் சில்லறைகள்லாம் என்ன தமிழை காட்டு மிராண்டி என்று சொல்லிவிட்டார் பெரியார், தமிழர்களை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார்னு சொல்லி நரம்பு புடைக்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? 1949 பொங்கல் விழாவிற்கு வாழ்த்து சொல்லுகிற பொழுது அந்த தலைவர் சொன்னார், தீபாவளி பண்டிகையெல்லாம் இந்த மக்கள் புறந்தள்ளிட்டு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இந்த ஆரிய கருத்துக்களால் புடைசூழ்ந்த விழாக்களை தகர்த்து எறிந்துவிட்டு தன்மான உணர்வோடு இந்த மக்கள் பொங்கல் விழா கொண்டாடுவதுதான் எனக்கு மகிழ்ச்சி. இதை விட மகிழ்ச்சியை வேறு எந்த நிலையிலும் என்னால் அடைந்து விட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொங்கல் விழாவை மதித்திருக்கிறார். எல்லாவற்றையும் கடந்து இறுதியா ஐயா சொல்றாரு, பொங்கல் விழாவிற்கு பரிசாக நான் கொடுக்க நினைப்பதும் பெற நினைப்பதும் எது என்று சொல்லுகிற பொழுது ஐயா சொல்லுகிறார், உங்க எல்லாருக்கும் பொங்கல் விழா பரிசா நான் என்ன தெரியுமா கொடுக்க போறேன்? எதை தெரியுமா கொடுக்க நினைத்தார் தந்தை பெரியார்? திருக்குறளை தமிழர்களுக்கு பரிசாக வழங்குகிறேன் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரைத்தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு எதிராக திரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, இந்த நாட்டில் இங்க இருக்கிறவங்களே கேட்கலாம், இன்னைக்கு அடுத்த வாட்டி மேடை போட்டா கேட்பாங்க, என்ன திருக்குறளை பெரியார் தான் கொடுத்தாரா? திருக்குறளை பெரியார் தான் மேடைக்கு மேடை ஏறி கொடுத்தாரா? தமிழ் அறிஞர்கள் கொடுக்கலையா? எங்கள் நல்ல நரம்பு புடைக்க பேசுவார், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றியவர்கள் நாங்கள்லாம் திருக்குறளை கொடுக்கலையா? எங்க பாட்டானார்கள் கொடுக்கலையா? எங்க அப்பர்கள் கொடுக்கலையான்னு கேட்பாங்க. ஐயாவே அதுக்கு பதில் சொல்லிட்டார். நாங்கள்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஐயாவே பதில் சொல்லிட்டு போயிட்டார். ஐயா சொல்றாரு, எனக்கு முன்பாக பல தமிழறிஞர்கள் திருக்குறளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் விழாவை தமிழர் திருநாளாக கொண்டாடி இருக்கிறார்கள். அவங்களுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஐயா சொல்றாரு, அவர்கள் பொங்கல் விழாவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? தீபாவளியோடு, சரஸ்வதி பூஜையோடு, ஆயுத பூஜையோடு 10ல் ஒன்றாக பொங்கல் விழாவையும் ஏற்றுக்கொண்டார்கள். திருக்குறளை கொடுத்தார்கள். எதுக்கு தெரியுமா கொடுத்தாங்க? இந்த புராண இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம் இதோட சேர்த்து 10ஓடு 11ஆக திருக்குறளையும் கொடுத்தார்கள். ஆனால் நான் 10ஓடு 11ஆக பொங்கல் விழாவையும் திருக்குறளையும் கொடுக்கவில்லை. தமிழர்களுடைய மான உணர்ச்சியை, தன்மான உணர்ச்சியை உண்டு செய்ய திருக்குறளால் மட்டும்தான் முடியும். அதனால் புராண இதிகாசங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு திருக்குறளை தமிழர்களின் நூலாக உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். திருக்குறளை உயர்த்தி பிடித்த தலைவர்.